ஓட்ட ஒரிசல் பேருந்து அந்த பேருந்துல பயணம் செய்யும் போது அப்படியே ஒழுகுது, கொடை பிடிச்சிட்டு போறாங்க. விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி, வேற எந்த கட்சி கிடையாது. எங்க பார்த்தாலும் ஒரு பேச்சு, எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலினோ திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றது, நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம் 1000 ரூபாய் கொடுத்தோம் சொல்ற. நான் கூட்டு வந்து எடுத்து கொடுத்தேன், என்னமோ சம்பாதிச்சு கொடுத்த கொடுத்த மாதிரி. அப்புறம் நாங்க கட்டணமெல்லாம் பேருந்து நீக்கணும்னு சொல்றீங்க. அந்த பேருந்துல ஏறி இறங்கினா தான் உயிர் உத்தரவாதம். ஓட்ட ஒரிசல் பேருந்து அந்த பேருந்துல பயணம் செய்யும் போது அப்படியே ஒழுகுது, கொடை பிடிச்சிட்டு போறாங்க. நகர பேருந்துல நம்முடைய மகளிர்கள் கட்டணமில்லா பேருந்துல பயணம் செய்கின்ற பொழுது கொடை கொண்டு போகணும் மழை காலத்துல, அப்பதான் நிலையாக கீழே இறங்க முடியும். இப்படிப்பட்ட பேருந்து இயக்குவதற்காக ஒரு ஆட்சி தேவை. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 15,000 புதிய பேருந்துகளை கொடுத்தோம். 15,000 புதிய பேருந்துகள். நீ எவ்வளவு ஏன் பேருந்து வாங்கியிருக்கிற? வெறும் 3,500 பேருந்து தான் கொடுத்திருக்கிற. காலாவதியான பேருந்து, இயக்க முடியாத பேருந்து, டயர் ஒரு பக்கம் கழட்டிட்டு போகுது, சீட்டு பக்கம் ஒரு கழட்டிட்டு போகுது. இப்படி மோசமான பேருந்துகளை இயக்கி மக்களை ஏமாற்றி இன்றைக்கு இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துறோம் சொல்லுது வெட்கக்கேடானது. அதுவும் முன்னாடியும் பின்னாடியும் பேருந்துக்கு லிப்ஸ்டிக் அடிச்சிருக்கிறாங்க. அதுல என்ன பேரு, பிங்க் கலர் பேருந்து, பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. அந்த பேருந்துல நம்முடைய மகளிர் ஏறினா தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய முடியும். மற்ற நகர பேருந்துல ஏறினா பணம் செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட தந்திரமிக்க ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஏன்னா விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி தான், வேற எந்த கட்சி கிடையாது. இன்னைக்கு திரு கருணாநிதி நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். அது அப்படியே தொடருது. கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அது அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி திமுக ஆட்சியில பார்க்கப்படுகிறது. பாருங்க, டாஸ்மாக் ஊழல் பாருங்க. தம்பி சொல்றாரு 1000 கோடி, 3000 கோடிக்கிறாங்க, 40,000 கோடிக்கிறாங்க. கோடி எல்லாம் சாதாரணமாகி போச்சு. இன்னைக்கு இருந்தாலும் கோடி போடுவாங்க. இப்ப ஸ்டாலின் ஆட்சியில கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்க. இன்னைக்கு அமலாக்கத்துறை சொன்னது நாம சொல்லுவ, அமலாக்கத்துறை கண்டுபிடித்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரு சுமார் 1000 கோடி இன்னைக்கு ஊழல் நடைபெற்றதற்காக, முறையே நடைபெற்றதற்காக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தி வந்திருக்குது. நீங்க உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கலாம். நீங்க உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு தடையான பெற்றிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த தடையாணை நீக்கப்பட்டு விட்டால் பல பேர் எங்க இருக்கணுமோ அங்க இருப்பீங்க. 2026 தேர்தலில் வருவாங்களா வரமாட்டாங்களே தெரியாது. 2026 தேர்தலில் பாதுகாப்பா இருப்பாங்க. பேசுறாரு அதிமுக எப்படி பாரதிய ஜனதா கூட்டணியோட இருக்கலாம், எப்படி போய் சேரலாம்? யாரு முதலமைச்சர் கேட்கிறார் சட்டமன்றத்தில், எம்எல்ஏ இருக்கார், அமர்ந்திருந்தார், திடீர்னு எந்திரிச்சாரு. நான் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறேன், முன் வரிசையில் அமர்ந்திருக்கிறேன், அவர் எனக்கு எதிர்த்து மாதிரி அமர்ந்திருக்காரு. உடனே என்னை கேட்கிறார், எப்படிங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாம்? நீ 2030 வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டேன்றீங்க, எப்படி போய் வைக்கிறீங்க கேட்கிறேன். நாங்க இது எங்க கட்சி ஐயா, யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். உனக்கே எரிச்சல் வருது, உனக்கே கோபம் வருது, ஏன் உனக்கு பயம் வருது? நம்ம கட்சிங்க அப்படி பதட்டப்படுற. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு விட்டால் கடந்த 4 ஆண்டு காலத்திலே இவர் செய்த ஊழல்கள் அம்பலப்படுத்திவிடும் பயம். அதனாலதானே நீங்க சட்டமன்றத்தில் கேட்கறீங்க. இன்னொன்னு சொல்றாரு, திமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியா, பலம் வாய்ந்த கூட்டணி திமுக கூட்டணியா?
ஸ்டாலினே பொறுத்து பாருங்கள். அண்ணா திமுக தான் பலம் வாய்ந்த கூட்டணியாக அமையும். 2026 ஒரு கூட்டணி அமைச்சதுக்கே உன்னால பொறுக்க முடியல. இன்னும் பல கட்சிகள் எங்களோடு வந்து இணைகிட்ட பொழுது நடுவடிக்கு போயிருவீங்க. ஏன்னா 4 ஆண்டு காலத்துல எதுவுமே செய்யலையே. செஞ்சாதான் மக்களை பார்க்க முடியும். அண்ணா திமுக அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, நிறைய திட்டங்களை செயல்படுத்திய காரணத்தாலே துணிச்சலோடு நெஞ்ச நிமிந்து எங்களுடைய நிர்வாகிகள் மக்களை சந்திப்பார்கள். நீங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போய் மக்களை சந்திக்க போறீங்க? எல்லா துறைகளிலுமே ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. அப்படித்தான் ஏதாவது நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கீங்களா? அதுவும் இல்ல.